ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம். குறிப்பாக இல்லறம் சார்ந்த சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை எப்படி தெரிந்து கொள்வது, யாரிடம் போய் கேட்பது என்ற மனக்குழப்பங்களுக்கு நம்மளுடைய சேனல் ஒரு மிகப்பெரிய தீர்வினை அளிக்கிறது அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் நம்மளுடைய சேனலினுடைய பதிவுகளை பார்த்துட்டு மனமார்ந்த நன்றியினை தெரிவிக்கிறீங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். இல்லறம்னா என்ன, இல்லறம் எவ்வளவு நேரம் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். இன்கேஸ் இல்லறத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட அது என்னன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு பதட்டமில்லாத ஒரு தெளிவு இருக்கு நிலையா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வயிறு வலி வருது, வயிறு வலிச்சா டாக்டர்கிட்ட போகணும். பட் நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு பாட்டியோ அல்லது யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா, இது ஒரு சூடுனால வர வலி தான், அதாவது அந்த சிம்டம்ஸை பார்த்துட்டு ஒரு ஓரளவு அப்போதைக்கு ஒரு தைரியமும் ஒரு அந்த பதட்டத்தை போக்குற ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் நாம் மருந்துகள் எடுக்க வேண்டாம், அங்கே போக வேணாம் அப்படி நம்ம சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. ரெண்டாவது, மருத்துவரை பார்த்து மருந்துகளை எடுங்கிறது தான் நம்ம சேனலினுடைய கருத்து. எல்லா மருத்துவத்தையுமே நம்ம ஆதரிக்கிறோம். சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி, அலோபதி எல்லா மருத்துவத்தையுமே நாம் ஆதரிக்கிறோம். நம்மளோட சேனலில் இந்த சித்தா அப்படின்னு சொல்லக்கூடிய உணவே மருந்து அப்படிங்கிற அந்த கான்செப்டை எடுத்து நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற உணவுகளில் இருக்கிற சத்துக்களையும் மற்றும் சில உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய மகத்துவங்கள், சித்த மருந்துகளில் இருக்கக்கூடிய மகத்துவங்கள் இதெல்லாம் சொல்கிறோம். இது எப்படி இந்த இல்லற நேரத்தை கூட்டுகிறது, இல்லறத்தில் ஆக்டிவாக செயல்பட வைக்குது அப்படிங்கிறதையும் இந்த சேனல் வழியாக நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் ஒரு 3 டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். இந்த 3 டாப்பிக்குமே மிக மிக பயனினை கொடுக்கக்கூடிய டாபிக்ஸ். மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சிறந்த பயனினை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த 3. அதில் ஃபஸ்ட்டு பேசக்கூடியது என்னென்னா, ஆண்களை எப்பொழுதும் ஆண்மை பலத்தோடு வைத்திருக்கக்கூடிய தங்க பஸ்பத்தை பற்றி நான் பேச போகிறேன். இந்த தங்க பஸ்பம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய ஆண்கள் இதை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த தங்க பஸ்பம் அப்படிங்கிறது பெரிய பெரிய செல்வந்தர்கள், ராஜாக்கள் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்ட ஒரு மூலிகை, சரிங்களா? இந்த தங்க பஸ்பத்தை உள்ளுக்கு எடுக்கும் பொழுது இளமை இருக்கும், வயோதிகம் வராது, உடலிலே நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க. அதே மாதிரி அதிக நேரம் இல்லறத்தில் ஈடுபடுவீங்க. இன்னும் சொல்லப்போனால் 60 வயது கிழவனையும் 20 வயது குமரனாக மாற்றும் இந்த தங்க பஸ்பம். அது எப்படி தயார் பண்ணணும், எப்படி சாப்பிடணுங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டாபிக். ரெண்டாவது டாபிக் என்னென்னா, கணவன் மனைவிக்கு இடையே என்னென்ன விஷயங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும், உங்ககிட்ட இருக்க வேண்டிய சில ரகசியங்கள் என்னென்ன, என்ன விஷயங்களை ஷேர் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இன்னைக்கு பல பேர் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசி பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அவங்களுடைய இல்லற வாழ்க்கையே ஒரு சரிவினை நோக்கி போகிறது. ஸோ என்ன பேசணும், உளவியல் ரீதியாக கணவன் மனைவி இடத்துல என்னென்ன விஷயங்களை பேசணும், பேசக்கூடாது, மனைவி கணவன் இடத்துல என்னென்ன விஷயங்களை பேசணும், பேசக்கூடாது, இப்படி விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். ஸோ இதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அடுத்தது ஃபைனல் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டால், ஆண்களினுடைய சைஸ்
எப்படி இன்க்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்குது, சைஸ் வந்து நீளமாகலை, அதாவது ஆண்களின் மர்ம உறுப்பு சைஸ் இல்லை அப்படின்னுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு உளவியல் ரீதியான கஷ்டத்துக்குள்ளே போயிடுறாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா நாளடைவில் ஒரு இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி விட்டுருது. எனக்கு சைஸ் இல்லை, ஸோ அவங்கள இல்லறத்தில் என்னால் திருப்தி பண்ண முடியாது, ஸோ நான் இல்லறத்தில் ஈடுபடலை அப்படிங்கிற அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி விடுது. ஸோ ஆண்களினுடைய சைஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், ஆண்களின் உண்மையான அளவு என்ன, சைஸ் எவ்வளவு இருந்தால் திருப்தியாக இருக்கும், ஒருவேளை சின்னதாக இருந்தால் அதை நீளம் பண்ணுறதுக்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். 3மே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய டாபிக். இப்போ நான் 3 விஷயம் சொன்னேன், இந்த 3மே எவ்வளோ இம்பார்ட்டன்ட். யாராவது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களா, உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக இல்லை. பெருமைக்காக சொல்லலை, ₹1,00,000 கொடுத்தாலும் உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்காத அரிய தகவல்களை இந்த சேனல் மூலமாக நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதுக்காக எங்களுக்கு ஒன்றும் பெரிய ₹1,00,000 கிடைக்க போகிறதில்ல, சரிங்களா? நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முடிக்கிறதே எங்களுக்கு ஒரு பூஸ்ட். நம்ம சேனலில் தொடர்ந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம வீடியோஸ் போடக்கூடிய அந்த ஆர்வம் அதிகரிக்கும். ஸோ அதனால தான் நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒரு ஹெட்ஃபோன் போட்டுட்டு அழகாக ரிலாக்ஸாக ஃபுல்லாக பார்த்து முடிங்க. கண்டிப்பாக தெளிவு கிடைக்கும். ஒரு பயனுள்ள பதிவுகளாக நம்ம சேனலில் போடுற எல்லா பதிவுகளுமே இருக்கும், உங்களோட வாழ்க்கைக்கான பதிவுகளாக இருக்கும். ஸோ தயவுசெய்து முழுமையாக பாருங்கள், இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, ஃபஸ்ட்டு டாப்பிக்கை பற்றி நாம் பேசலாம். தங்க பஸ்பம். நிறைய ஆண்களுக்கு இந்த தங்க பஸ்பம்ங்கிற பேர் வந்து வாழ்க்கையில் எப்பயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவதுங்க, இந்த தங்க பஸ்பம்னா என்னங்க அப்படின்னா தங்கச்சத்து நிறைந்த ஒரு பொருள். நீங்கள் தங்கன்னு உடனே நம்ம அணிகலனில் போடுறோமே அந்த தங்கமா அப்படின்னு கேட்டால் அந்த தங்கம் கிடையாது. தங்க சத்து இப்போ உடலில் இருக்க இரும்பு சத்துன்னு சொல்கிறோம், இரும்பு அது இல்லை, அந்த மாதிரி அதுக்கு பேர் தங்க சத்து, தங்கம்லாம் கிடையாது. இந்த தங்க சத்துங்கிறது ஏன் இதுக்கு பேர் வந்ததுன்னா, தங்கம் எப்படிங்க இருக்கும், அதுக்கு முதுமையாகுமா, தங்கத்துக்கு வயசாகுமா, தூசுபடியும் தொடச்சிங்கன்னா ஜொலிக்கும். இந்த மாதிரி எப்போதும் ஒரு ஆணை இளமையாகவும் நல்ல ஒரு ஆக்டிவாகவும் குறிப்பாக ஆண்மை பலத்தோடும் ஆயுள் முழுவதும் வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள்தான் இந்த தங்க பஸ்பம். இது தயார் பண்ணுற முறைகள் வந்து ரொம்ப ரகசியமாக இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் நிறைய பேர் இதை செஞ்சாங்க. மாத்திரை வடிவுகளில், டானிக் வடிவுகளில் இந்த தங்க பஸ்பங்களை எடுத்துக்கிட்டாங்க. பட் இன்னைக்கு இந்த தங்க பஸ்பம் புழக்கத்தில் இல்லை. ஏன்னா இதை தயார் பண்ணுற விதத்தில் இருக்கிற அந்த சுத்திகரிப்புங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். சரியாக சுத்தம் பண்ணலன்னா மனிதர்களுக்கு இது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் தங்க பஸ்பம்னு சொல்லிட்டு யாராவது கொடுக்குறாங்க, ஒரு லேகியமாக தராங்க, சூரணங்களாக தராங்க அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய நம்பகத்தன்மையை ரொம்ப கேள்விக்குறியானது. சரிங்க, தங்க பஸ்பம் இப்போ இல்லை, இப்போ அந்த சத்துக்களை எப்படி பெறுறது அப்படின்னா, அந்த தங்க பஸ்ப சத்துக்களை உள்ளடக்கிய நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற மூலிகைகளை தினமும் உள்ளுக்கு எடுக்கும் பொழுது தங்க பஸ்ப சத்து நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அதாவது தங்க பஸ்பத்தை நீங்கள் சாப்பிட்றதுக்கு பதிலாக அந்த சத்துக்களை உள்ளடக்கிய சில பொருட்களை சாப்பிட்லாம். ஏன்னா நீங்கள் நார்மலாக தங்க பஸ்பத்தை தயார் பண்ணும்போது அதனுடைய விலை அதிகம், அதனுடைய செய்முறையும் ரொம்ப கடினம். அது இருக்கிற சத்து நிறைந்த மூலிகைகளை பயன்படுத்தலாம். இப்போது இரும்பு சத்து நிறைந்த மாத்திரைகளை சாப்பிட்றது ஒரு எஃபெக்ட். அதே நேரத்தில் இரும்பு சத்து நிறைந்த என்னென்ன பொருட்கள், முருங்கைக்கீரை, பேரிச்சம்பழம், இதெல்லாம் இரும்பு சத்து நிறைய இருக்குது. இதை சாப்பிட்றது ஒரு முறை இல்லையா? ஸோ தங்க பஸ்ப மருந்துகள் இல்லை, ஸோ அது உள்ளடக்கிய மூலிகைகளை சாப்பிட்லாம், சைடு எஃபெக்ட் கிடையாது.
இதனால் எந்த பிரச்சனை இல்லை. இன்னொன்று சொல்லப்போனால் ராஜ உறுப்புகள் அத்துணையையும் பலப்படுத்தும் சக்தி தங்கபுஷ்பத்துக்கு இருக்கு. சரிங்க, இந்த தங்கபுஷ்ப சக்தி எதிலெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டால், முதல்ல சொல்றது வெந்தயம். வீட்டில் நாம் சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்துகிற வெந்தயம், இதனுடைய நிறமே மஞ்சள் நிறம். அதிகப்படியான தங்கபஸ்ப சத்து நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த வெந்தயம் பார்க்கப்படுகிறது. இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சத்துகள் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், உடலை வனப்பாக்கும், இளமையாக்கும், காலம் முழுவதும் உங்களுக்கு ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு ஆண்மை பலத்தை கொடுக்கும். என்ன சொல்லுவானே, 60 வயது கிழவனையும் 20 வயது குமரனாக மாற்றி தரக்கூடிய சக்தி இந்த தங்க பஸ்பம் நிறைந்த வெந்தயத்துக்கு உண்டு. இந்த வெந்தயத்தை தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற வச்சு, தினமும் ராத்திரி தூங்கும் போது 1/2 ஸ்பூன் ஊற வச்சுட்டு படுத்து தூங்குங்க. காலையில் எந்திரிச்சு அந்த வெந்தயம் ஊறின தண்ணியை வடிச்சிட்டு அந்த வெந்தயத்தை எடுத்துட்டு வாயில் போட்டுட்டு மென்று தின்னுட்டு நீங்கள் ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இதுவே போதும். உங்களுக்கு தங்க பஸ்ப சத்து கிடைத்ததுக்கு சமம். உங்களுடைய உடல் இளமையாகும், உடல் வனப்பாகும், திடமாகும், பலமாகும், கிழவனையும் குமரனாக மாற்றும் இந்த தங்க பஸ்பம். சரிங்களா, அந்த வெந்தயம். 2வது என்னங்க, ஆவாரம் பூ. சாதாரணமாக இந்த ஆவாரம் பூவை பற்றி சொல்லணும்னா, ஆவாரம் இருக்கும் இடத்தில் புதையல் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, புதையல்கள் என்னங்க இருக்கும், தங்கம் இருக்கும். ஸோ ஆவாரம் பூவை தங்க பஸ்பம்னு சொன்னது. அது தெரியாமல் ஒரு காலத்தில் ஆவாரம் செடி இருக்கிற இடத்தெல்லாம் போய் தோண்டுவாங்க. அதாவது புதையல் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. என்ன சொல்ல போனால், ஆவாரம் பூ இருக்கிற இடத்துல பேய் இருக்கும், பூதம் இருக்கும்பாங்க. அதுவும் போய், ஏன்னா இவங்க அதுக்குள்ளே புதையல் இருக்குங்கும்போது புதையலை காவலுக்காக பேய் இருக்குன்னு ஒரு கட்டுக்கதையை பரப்பி விட்டுட்டாங்க. அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. ஆவாரம்பூ நிறைந்த தங்கபஸ்ப சத்துக்களை உள்ளடக்கியது. இந்த ஆவாரம்பூவை சேகரித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உலர வைத்து அரைத்து பொடி பண்ணி இதை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுடு நீரில், அதாவது வெந்நீரில் கலந்து நீங்கள் டெய்லி உள்ளுக்கு எடுத்துகிட்டு வரும்போது ராஜ உறுப்புகள் பலப்படும், உடல் வனப்பாகும், தங்கபஸ்ப சக்தியால் உங்களுக்கு நித்திய இளமை கிடைக்கும், வயோதிகம் வராது. இன்னும் சொல்லப்போனால் உடலை உருக்கிற ஒரு பிரச்சனைனா சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோயை பற்றி சொல்லணும்னா, இது இன்னைக்கு இல்லாத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம். இந்த சர்க்கரை நோயை அதிகமாக விட்டுட்டீங்க, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னால் உடம்பை உருக்கி தள்ளிடும். இந்த சர்க்கரை நோயை உங்களுக்கு நல்ல ஒரு கண்ட்ரோலில் ஒரு சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு இந்த ஆவாரம்பூ பொடி பயன்படும். அதாவது ஆவாரம்பூ பயன்படும். இல்லைங்க, நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணுறோம், எங்கள் வீட்டுக்கிட்ட ஆவாரம்பூ செடி நிறையா இருக்குன்னா தினமும் ஒரு 5 பூக்களை பறிச்சுட்டு நீங்கள் ஒரு தேநீராக இதை நீங்கள் குடிக்கலாம். டிகாஷன் மாதிரி குடிக்கலாம். அதாவது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதில் அந்த ஆவாரம்பூ போட்டு 4-5 கொத்துமல்லி விதைகளை போட்டு, தேவைப்பட்ட சர்க்கரை இருக்கிறவங்க சர்க்கரை நோய் இருக்கிறவங்க ஜீனி சேர்த்திக்க வேண்டாம். அப்படியே ராவா ஒரு வெந்நீர் மாதிரி உள்ளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அற்புதமான நன்மைகளை இது உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா, இது 2வது பொருள். 3வது செம்பருத்தி பூ. செம்பருத்தி மலர் நிறைந்த தங்க பஸ்ப சத்துக்களை உடையது. நான் எப்பயுமே சொல்லுவேன், வீட்டில் பூச்செடி வளர்க்குறீங்க, இன்னைக்கு என்னென்னமோ பூச்செடி வந்துருச்சு அழகுக்காக, ஆனால் செம்பருத்தி பூச்செடி நம்ம மறந்து போயிட்டோம். மகாலட்சுமி இருக்கும் பூக்களில் செம்பருத்தி பூ தான் முதன்மையானது. ரோஜா பூவில் மகாலட்சுமி இல்லை, செம்பருத்தி பூவில் தான் மகாலட்சுமி இருக்கிறார். ஆக்சுவலாக அது என்னன்னா, அதுக்கும் இந்த தங்க புஷ்பம் தான் காரணம். லக்ஷ்மி என்றால் தங்கம். ஸோ அந்த செம்பருத்தி பூவில் தங்க சத்து நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் அதை மகாலட்சுமியோட ஒப்பிட்டு சொன்னாங்க. சரிங்களா, நம்ம முன்னோர்கள் எதையுமே ஒரு போலியாக சொல்லிட்டு போகலை, அதுக்குள்ளே ஆராய்ஞ்சு பார்த்திங்கன்னா விஷயம் நிறையா இருக்கும். ஸோ இந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, இந்த பூவில் நிறைய தங்க பஸ்ப சத்துக்கள் இருக்குது. வீட்டில் நட்டு வச்சு வளர்க்கணும். என்ன சொல்ல போனால், 5 இதழ்களை கொண்ட செம்பருத்தி மலர் நீங்கள் வீட்டில் நட்டு வச்சு வளர்க்கணும். இந்த பூக்களை தினம் 3-5 எண்ணிக்கையில் இதழ்களை சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிக்கலாம். அல்லது 2-3 பூவை எடுத்து சுடுதண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு
தேநீராக செம்பருத்தி பூ குடிநீர்னு இதை சொல்லுவோம். சர்க்கரை போட வேண்டாம், சர்க்கரை போட வேண்டாம். நீங்கள் அப்படியே குடிச்சிங்கன்னா உடலுக்கு இது ரொம்ப நல்லது. ஹைபிஸ்கஸ் டீன்னு சொல்கிறோம் இல்லையா, இது என்ன பண்ணும் தெரியுமா? உடம்பில் இருக்கிற ராஜ உறுப்புகளை பலப்படுத்தி உடலை வனப்பாக்கி வளமாக்கி வயோதிகத்தை தடுத்து நிறுத்தி இளமையை கொடுத்து உங்களை வசீகரமாக்கும். என்னது? இந்த செம்பருத்தி பூ. ஸோ இந்த 3 மூலிகைகளில் தான் தங்கபஸ்பசத்து நிறைய இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது ஒன்றை டெய்லி எடுத்துக்கிட்டிங்கனாவே காலம் முழுவதும் ஆண்மை இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் நல்லபடியாக நான் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். 2வது டாபிக் என்னென்னா, கணவன் மனைவி இடத்துல சொல்லக்கூடாத ரகசியங்கள் என்னென்னங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் இன்றைக்கி சினிமா பார்க்குறீங்க, அதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் மனுஷனோட மனநிலைக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் இல்லாதது தான் ஓடும். ஏன்னா நடக்காத ஒரு விஷயத்த சினிமாவில் காட்டினா தான் நீங்கள் நம்புவீங்க, ஆச்சரியப்படுவீங்க, பிரமிப்படுவீங்க. ஒரு கதாநாயகன் இருக்கிறான், சுற்றி 20 பேர் இருக்கிறாங்க, ஒரே ஆளாக எல்லாத்தையும் அடித்து தூள் கலப்புறான். நீங்கள் அதை பார்த்து ரசிக்கிறீங்க. ஆனால் ரியாலிட்டியில் மனித மனத்துக்கு தெரியும் என்னென்னா, ஒரு ஆள் நல்ல திடமாக இருக்கிற ஆளாக இருந்தால் ஒருத்தனை சமாளிக்கிறதே பிரச்சனை. அதிகபட்சமாக 2 பேரை சமாளிக்கிறது, ஒரு ஆள் சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த சினிமாவில் அதை காட்டும்போது, சினிமாவில் 10 பேர் 20 பேரை ஒரு கதாநாயகன் அடிக்கிறது காட்டும்போது நாம் அதை ரசிக்கிறோம். இதுலேருந்து என்ன தெரியுது? சினிமா என்பது நிஜத்திற்கு அப்பாற்பட்டது, கற்பனையானது. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க? கணவனுக்கிட்ட ரகசியம் இருக்கக்கூடாது, மனைவி கிட்ட ரகசியம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவாங்க. இதுக்கு நாளடைவில் கஷ்டங்களை ஏற்படுத்தலாம், மனக்கசப்புகளை ஏற்படுத்தலாம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நான் ஆண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பெண்கள் எப்பொழுதுமே ஆண்களை ஆண்களாக பார்க்க தான் விரும்புவார்கள். நம்ம 1008 சொல்லலாம், ஒரு ஆண் பெண்களை மதிக்கணும், அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பெண் எப்பயுமே ஒரு ஆண்மகனாக பார்க்க தான் விரும்புவா. அது நாங்கள் ஆண்மைக்கான குணங்கள் என்னங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆண்மைக்கான குணங்களில் பேசுதல் இருக்குது. இயல்பாக பேசுகிறன்னுட்டு பெண்களிடத்தில் மரியாதை குறைவாக பேசுவதும், கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதும், அவர்களுடைய குடும்பத்தாரை படுத்தி நக்கல் நையாண்டி செய்வதும், இன்னும் சொல்ல போனால் பெண்களிடத்தில் அதிகமாக லொலன்னு பேசுறது, ஒரு தரைகுறைவாக பேசுவதை அவர்கள் ஒரு ஆண்மைக்கான அடையாளமாக விரும்புவதில்லை. இதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கேரக்டர் உங்ககிட்ட இருந்தால் மாற்றிக்கோங்க. 2வது கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுப்பற்ற ஆண்களை பெண்கள் சிறந்த ஆண்மகன்களாக ஏற்றுக்கொள்வது இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு செலவு பண்ணுற விஷயங்கள், ஆடம்பரம் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதையும் மாற்றிக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது எடுத்தீங்க, பிடிச்சிங்க, ரொம்ப தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு பண்ணிட்டீங்கனாலும் அதை பண்ணாதீங்க. பட் இது நாள் வரைக்கும் பண்ணியிருந்தா கூட அதை சொல்வதை விட்டுடுங்க. அதை சொல்லிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு பண்ணக்கூடாது, விட்டுடுங்க அந்த ஹேபிட்டை. 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் பெண்கள்கிட்ட கட்டாயமாக உங்களுடைய அம்மாவுக்கு, அதாவது ஒரு ஆண் ஃபஸ்ட்டு நேசிக்கிறது தன்னோட தாயை தான். அதாவது கடவுளே 2வது தான் வருவார், தாய் தான் முதல்ல, அப்புறம் தான் அப்பா அம்மா எல்லாமே. ஸோ அந்த பாசம் மனசில் இருக்கட்டும். அந்த பாசத்தை மனைவி இடத்துல வெளிப்படுத்தாதீங்க. எனக்கு அம்மா தான் உயிர், அம்மா தான் ஃபஸ்ட்டு, அப்படி இப்படின்னு உங்கள் மனைவி இடத்துல சொல்லுங்க, தப்பு இல்லை. அதுக்கான எஃபெக்டை காட்டுங்க, தப்பு இல்லை. இதையே போட்டு நோண்டுன்னு நோண்டாதீங்க. ஏன்னா இது உங்களுடைய மனைவி இடத்துல நாம் அவருக்கு கீழையோ, அதாவது நம்ம அவரோட மனசில் இல்லையோ, எங்கள் அம்மாவுக்கு கீழையோ அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு உங்களுடைய மனைவி போய்விடுவாங்க. ஸோ ரகசியங்கள்னு பார்க்கும்போது ஆண்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். எப்பயுமே அவங்களுக்கு மதிப்பெண்ணை கொடுங்க, அவங்களையே உயர்வாக வச்சிருக்கிற மாதிரி செய்யுங்க, விட்டு கொடுத்து போங்க. இவ்வளவுதான். பெண்கள் ஆண்கள் இடத்துல என்னங்க சொல்லக்கூடாது? எப்போதுமே ஒரு ஆணுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எதனாலும் சகிச்சுக்குவான், அவனுடைய ஆண்மையை டச் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ பெண்கள் அவர்களுடைய ஆண்மையை நையாண்டி செய்வதும் கேவலப்படுத்துவதும் இருக்க வேண்டாம். மற்றபடி பெண்கள் இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். திருமணத்துக்கு முன்பு ஏதாவது
காதல் இருந்தாலோ சிநேகிதம் இருந்தாலோ ஆண் நண்பர்களோடு இயல்பான முறையில் அதை உங்களுடைய கணவனிடத்தில் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாரு, ரொம்ப ஆசையாக இருக்கிறாரு, நாம் அதை ஷேர் பண்ணிக்கலான்னு ஷேர் பண்ணிக்க வேண்டாம். இன்னும் சொல்ல போனால் பல காலத்துக்கு அதை ஷேர் பண்ணிக்க வேண்டாம். சில பேர் எடுத்த உடனே ஷேர் பண்ணிக்குவாங்க, ஃப்ரெண்டுங்க நாங்களாம் வந்து ரொம்ப ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்கன்னு ஷேர் பண்ணிக்குவாங்க. இது மேக்சிமம் அதாவது ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு ஷேர் பண்ணுறோம். பட் இது மேக்சிமம் ஒரு பிரிவினைக்கு தான் வித்தா வருதே தவிர ஒரு பாசிட்டிவான விஷயமா இது பார்க்கப்படுறது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சினிமா மாதிரி இல்லை ரியல் லைஃப். ஸோ இதை பெண்கள் கொஞ்சம் சொல்ல தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இதுதான். அடுத்து கடைசி டாபிக் வந்துட்டோம். ஆண்களுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வழி என்ன? நான் இப்போ சொல்கிறத அவசியப்பட்டால் மட்டும் செய்யுங்க, அவசியம் இல்லை என்றால் செய்ய வேண்டாம். ஏன்னா ஒரு ஆணுக்கு எழுச்சி நிலையில் அவனுடைய உறுப்பு 3 இன்ச் அல்லது 3 இன்ச்சுக்கு அதிகமாக இருந்தாலே அது போதும். அதுவே ஒரு போதுமான ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவிலான உறுப்பு சைஸ். ஸோ இதை வந்து நான் அதை பண்ணி பெருசாகிறேன், இதை பண்ணி பெருசாக்கிறேன் அப்படின்ட்டு நேரத்தையும் பணத்தையும் விரயம் செய்ய வேண்டாம். அப்படியே நீங்கள் பெருசு பண்ணணும்னு நினச்சாலும் எலுமிச்சை பழத்தை ஆரஞ்சு பழம் ஆக்க முடியும், ஆனால் எலுமிச்சை பழத்தை பூசணி பழம் ஆக்க முடியாது. இதையே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்களினுடைய அந்த உறுப்புகளில் போகக்கூடிய நரம்புகளினுடைய தளர்வுகளை நீக்கி புத்துணர்ச்சியை கொடுத்து வேணால் ஒரு நல்ல ஒரு சைஸை இயற்கையாக கொண்டு வரலாம். ஏன்னா சில நேரங்களில் உறுப்புகளில் போகிற நரம்புகளில் தளர்வுகள் ஏற்படுத்தும் போதும், இரத்த ஓட்டங்களில் கொஞ்சம் ஸ்லோவாகும் போதும், சதைகளில் ஒரு தளர்வுகள் ஏற்படும் பொழுதும் உறுப்புகள் பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு சோர்வடைந்த நிலையிலும் ஒரு நல்ல எழுச்சி அடையாத நிலையிலும் இருக்கும். ஸோ இதை சரி செய்ய பார்த்தீங்கன்னா கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தலாம். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நல்லா ஒரு சின்ன டப்பா வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உறுப்பில் தடவிட்டு மெல்லிய மசாஜ் ஒரு 10 நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு வெந்நீரில் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு 10 நாள் ரெகுலராக பண்ணுங்கள். அடுத்த 10 நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள். அடுத்த 10 நாள் வாரத்தில் ஒரு நாள் அது 2 நாள்னு லைஃப் லாங் கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே போதும்னு நினைக்கும் போது விட்டுடுங்க. இதை செய்கிறதுக்கு முன்னாடி சித்த மருத்துவ ஆலோசனையும் நீங்கள் கேட்டுக்கிறது நல்லது. இதை பண்ணலாம். 1. 2வது மல்லிகைப்பூ எண்ணெய். சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. விர்ஜின் கோகோனட் ஆயிலாக எடுத்துக்கோங்க. அதாவது தேங்காய் பாலில் இருந்து பெறப்படக்கூடிய எண்ணெயாக எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயை நல்லா காய்ச்சிக்கோங்க. அதில் 10-15 மல்லிகை பூக்களை, அதாவது மலராத மல்லிகை மொட்டுகளை அதில் போட்டு மிதமான சூட்டில் நல்லா காய்ச்சிங்க. அந்த மல்லிகை மொட்டிலேருந்து எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கட்டும். பிறகு ஆற வச்சுக்கோங்க. பிறகு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மல்லிகைப்பூ எண்ணெயை கருஞ்சீரக எண்ணெய் போலவே பயன்படுத்துங்க. 1/2 ஸ்பூன் எடுத்து உறுப்புகளில் தடவிட்டு ஒரு 10 நிமிடம் கழித்து வெந்நீரில் வாஷ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் மெல்லிய மசாஜ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் கழித்து வெந்நீரில் வாஷ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 10 நாள் ரெகுலராக பண்ணுங்கள். அடுத்த 10 நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள். அடுத்த 10 நாள் வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாள்னு கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுவே உறுப்புகளில் இருக்கிற நரம்புகளினுடைய தளர்வுகளை நீக்கும், ரத்த ஓட்டத்தை சீர் செய்யும், நல்ல ஒரு எழுச்சியை கொடுக்கும், நல்ல ஒரு நீளத்தை கொடுக்கும். சரிங்களா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை பற்றி பேசணும். பொறுமையாக நீங்களும் கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நாம் நம்புகிறோம். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.